ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை தந்து இந்த புதிய நாளில் இவ்வளவு தூரமாய் நம்மை ஆசீர்வதித்து அவரே நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம குறைகளெல்லாம் நீக்கி நிறைவை தருகிறவர், சத்துருவின் கிரைகளுக்கெல்லாம் விலகி காக்கிறவர். அற்புதமான பாதையில் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இவ்வளோ தூரம் நம்மை வழிநடத்தினவர் இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்த வேண்டும். அப்படி நடத்த வேண்டுமானால் நாம் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் கண் விழித்தவுடனே நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தொடர்ச்சியாக அந்த நாள் முழுவதும் அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ தேவைகளுக்காக நாம் ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. ஆண்டவர் தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. அவர் கர்த்தர் ஆகியால் அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் பொருள் தேவைப்படுறப்போ மாத்திரம், பணம் தேவைப்படுற மாத்திரப்போ, குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணுன்றப்போ அந்த நேரத்தில் தான் கர்த்தரை தேடுவாங்க. மற்ற நேரத்திலெல்லாம் ஆண்டவரை தேடுகிறதை மறந்து போவார்கள். ஆனால் நாம் பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ உலகத்தில் ஏதோ ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவோ ஆண்டவரை தேடக்கூடாது. அவர் கர்த்தர். அவர் செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் நாம் அவரை பின்பற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதுதான் அதை பார்க்கிற ஆண்டவர் இந்த உலகத்தின் நிறைவையும் நமக்கு கூட சேர்த்து கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் ஜெபத்தையும் கேட்கலாம், ஜெபத்தையும் கேட்காமலும் போகலாம். ஏன் கேட்காமல் போவார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து எரேமியா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்பதாக அவர் வாழ்ந்த நாட்களில் எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியெல்லாம் இப்போது இந்த காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பதை அநேக காரியங்கள் நிறைவேறி வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டபடி தான் தானியேலும் அதை அறிந்து கொண்டு அந்த 2500 வருஷத்துக்குள்ள அதே காலகட்டாயங்களில் 2500லேருந்து 600வது வருஷத்துக்குள்ளே அவரும் அதை அறிந்து கொண்டு எருசலேமுக்காக அவர் ஜெபம் பண்ணினதை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் பதிவிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியெல்லாம் இஸ்ரவேல் தேசங்களுக்கு அநேக காரியங்கள் நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அவர் எரேமியாக்கு என்ன சொல்லுகிறார்? 11ஆம் வசனத்தில், எரேமியா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், "The Lord said to me, do not pray for the welfare of these people. Though they fast, I will not hear when they cry. And though they offer burnt offering and grain offering, I will not accept them, because I will consume them by the sword, by famine and by pestilence." அப்படின்றது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? கர்த்தர் அவரை நோக்கி, இவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், நீ கெஞ்சவும் வேண்டாம். நான் அவர்களுடைய உபவாசத்தை கவனிக்கவும் மாட்டேன், அவங்க கண்ணீரை காணவும் மாட்டேன். அவர்கள் எனக்கு செலுத்துகிற எந்த பலியையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் வியாதிகளாலும் அவர்களை வாதிப்பேன் என்பதை ஆண்டவர் எரேமியா மூலியமாக அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு சொன்னதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த நாட்களிலும் இப்படி சொல்லுகிறார்? அவர் இரக்கமுள்ளவராயிற்று. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அவர் கர்த்தர். அவர் அவ்வளோ இரக்கமுள்ளவர் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ இரக்கமுள்ளவரானால் இன்னும் கூட பொறுமையாய் மனம் திரும்புவார்களா என்று காத்திருக்கிறபடியால் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி இந்த உலக வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இல்லையானால் இந்த உலகம் எப்போதே முடிந்து போயிருக்கும். காரணம், அவ்வளோ அக்கிரமங்களும் அநியாயங்களும் இந்த தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இருள் மூடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னா, அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களாக இருந்தார்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை. ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிற காரியங்களை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்பதை சற்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
அப்போ இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறதை கீழ்ப்படிவதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிறவர், அவர்தான் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர், அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர், அவர்தான் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போகிறது அல்ல. இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிந்து போக ஒன்றாக இருக்கிறது. முடிந்து போகிற இந்த வாழ்க்கைக்காய் அழிந்து போகிற பொருட்கள் மீது நோக்கமாக இருந்து தேவனுடைய உபதேசத்தை விட்டு விலகிறதை பார்க்கலும் நாம் நித்தியத்துக்குரியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஜபங்களையும் கேட்பார், நம்ம கண்ணீரையும் காணுவார். கர்த்தர் சொல்லப்பட்ட பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் வியாதிகளாலும் கொடூர வியாதிகளாலும் நம்மை அழித்து போடாமல் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே அவரை பின்பற்றுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து முன்னேறி கடந்து போகும்போது அப்போதுதான் அவர் நமக்கு இரக்கம் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிறையா தேவைகள் நமக்கு இருக்கலாம், நிறைய காரியங்களுக்குள்ளாக நம் கடந்து சென்று செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், கல்விக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வேலையை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடந்து போவதற்கு தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமானால் நாம் இருக்கிற ஸ்தலங்களிலே சமாதானத்தை கட்டளையிட்டு சந்தோஷமான காரியங்களுக்குள்ளே தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் உன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், அவர்தான் உங்கள் நெருக்கங்களை மாற்ற முடியும், அவர்தான் உங்கள் போராட்டங்களை மாற்ற முடியும். இயேசு ஒருவர் தான் காரியங்களை மாற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து இந்த உலகத்தில் செயல்படும் போது அவரே நம்மை பலப்படுத்தி ஆதரித்து அற்புதங்களை செய்து நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் மனம் மாறவும் மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த இடத்துல எரேமியாவுக்கு சொன்ன காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். ஜெபிக்காதன்னு சொல்கிறாரு, அவங்க அழுகையை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு, உபவாசத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க போகிற அந்த பலிகளையும் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்படியானால் காணிக்கைகளை கொடுத்து நாம் ஆண்டவரை மயக்கி விடலாம் என்று யோசித்தால் அதெல்லாம் கூடாத காரியம். காணிக்கைக்கும் உலக பிரகாரமான காரியத்துக்கும் ஆண்டவர் மயங்கி போகிறவர் அல்ல. ஆனால் அவர் மயக்க செய்கிற காரியம் எதுனா உன் துதி ஆராதனை, அவருக்கு கீழ்ப்படிதல், தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை நிச்சயமாகவே அவருடைய இருதயத்தை உங்களோடு கூட இணைத்துவிடும். எனவே தேவனோடு நடக்கவும் தேவனோடு வாழவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தொடர்ச்சியாய் வழங்க பண்ணி அற்புதமான பாதையில் நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களை தேவ சமூகத்துக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தீமையான வாழ்க்கைக்கு விலகுங்கள். நன்மையான பாதைகளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து போங்க. உங்களை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். எந்த காரியமாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியும். உன் குறைகளை நிறைவாக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். அவருக்கு ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து இந்த நாள் பிரயாணப்படுங்க. இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் கிருபை தந்தீர். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம் பக்கமாய் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் அவர்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறபடியால் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து நீரை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவைத்தாங்க. சத்துருவின் கிரைகளுக்கெல்லாம் விலகி காத்த அற்புதங்களை செய்யுங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி மகிமையால் நிரப்பி காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதமான பாதையில் நீரை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ச்சியாக நீரை வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவங்க எந்தெந்த காரியங்களில் குறைவு இருக்கிறது என்று கேட்கிறார்களோ அவைகளை நிறைவாக்குங்க. உம்முடைய உபதேசத்தை கை கொண்டு நடக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களை பலப்படுத்தும். தீமைக்கெல்லாம் விலகி காத்து வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் எல்லா காரியத்திலையும் அவங்க தேவைகள் சந்திக்கப்படுவதோடு கூட
தெளிவாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்கள் கிருபையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்தி வழி நடத்து உங்கள் நாம மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் தேவனோடு கூட பிரயாணப்படுங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். அதன்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். வசனத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். இந்த நாள் முழுவதும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே நீங்கள் சமாதானத்தோடு கூட பிரயாணப்பட தேவன் உதவி செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறவரை தற்போது நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.